திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சிக்கிக் கொண்டதில் 2 குழந்தைகள் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில். மற்றொரு நபரின் உடல்நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாவிடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் திருத்தணி முருகப்ப நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகரனுக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் வாடகைக்கு வசித்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மர்மமான முறையில் தீப்பற்றி கொண்டதில் பெட்ரோல் டேங்க் வெடித்து தீ அதிக அளவில் எரிய தொடங்கியது. இதனால் வீட்டை சுற்றி கருப்பு புகை மூட்டமாக சூழ்ந்து கொண்டது. பின்னர் அடுக்குமாடி முதல் தளத்தில் இருந்த பிரேம்குமார் தனது மனைவி குழந்தைகளோடு வீட்டில் இருந்து படிகள் வழியாக வெளியேற முயற்சி செய்தார். அப்போது குழந்தைகள் உட்பட 4 பேர் தீயில் சிக்கிக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் மிதுலன் நவிலன் என 2 குழந்தைகள் நேற்று உயிரிழந்தனர். இன்று பிரேம்குமார் மனைவி மஞ்சுளாவும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரேமகுமாருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகன மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்தினார்களா அல்லது மின் உரசி தீ பற்றி கொண்டதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசினி, விவரங்களுக்கு நன்றி செந்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.